பொதுவாகவே பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்குங்க. இப்போ ரீசெண்டா கூட அவங்களுக்கு போர் நடந்து இப்போதாங்க ஓஞ்சிருக்கு. போருக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐநா சபை பொதுச் செயலாளர் பான் கீன் மூன் வந்துட்டு விசிட் பண்ணிருக்காங்க. அதாவது போருக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை முறைகளை எப்படி டெவலப் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க விசிட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த விசிட் தான் நீங்க பார்க்க போறீங்க. இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா பகுதிக்கு சென்ற பான் கி மூன் போரால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். அங்கு சிதிலமடைந்து தரைமட்டமாகி கிடக்கும் கட்டிடங்களை மீண்டும் கட்டியெழுப்ப சர்வதேச சமூகம் உதவி செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். Rocket attacks killing civilian populations is not acceptable should be. இரு நாட்டு மக்களும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக தெற்கு இஸ்ரேல் பகுதிக்கு சென்ற அவர் அங்குள்ள மக்களையும் சந்தித்தார். போருக்கு பின் முதல் முறையாக பாலஸ்தீனத்திற்கு தேவையான கட்டுமான பொருட்களை இஸ்ரேல் அனுப்பியுள்ளது. இதையும் பான் கி மூன் பார்வையிட்டார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபிளைட் ஆக்சிடென்ட் ரொம்பவே நடந்துட்டு இருந்ததுங்க. ஆனா இப்போ சமீப காலமா தான் அந்த பேச்சு கொஞ்சம் ஓஞ்சி இருக்கு. இப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அதாவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஃபிளைட் ஒன்று கிராஷ் ஆயிருக்கு. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா அதுல இருந்த எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த சோகமான காட்சிகளை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஈரானில் காவல்துறைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். போலீஸ் உயரதிகாரி ஒருவர் உட்பட 7 பேருடன் தெஹ்ரான் நகரிலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது. அது ஈரானின் தென்கிழக்கு பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது சகேடன் என்ற இடத்தில் விழுந்து நொறுங்கியது. இதில் விமானத்தில் இருந்த அனைவரும் பலியானார்கள். இரவு 9 மணி வாக்கில் விமானம் ரேடாரின் கட்டுப்பாட்டில் இருந்து மறைந்ததாகவும் அதன் பிறகு சகேடன் பகுதியில் கிடந்த விமான பாகங்களின் சிதறல்களை பார்த்தே அது விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அதை அவசரமாக தரையிறக்க விமானி முயன்றிருக்கலாம் என்றும் போதிய வெளிச்சமின்மையால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. பொதுவாகவே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி அந்த போராட்டத்தை அவங்க நடத்திட்டு வருவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில், ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அவங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சில பேர் காணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சு குடிக்க சொல்லி மற்ற குழந்தைங்க வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. மெக்சிகோவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று திரண்டு அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 26ஆம் தேதி இகுவாலா என்ற இடத்தில் பேருந்தில் சென்று கொண்டிருந்த மாணவர்களை காவலர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது 43 மாணவர்கள் காணாமல் போயுள்ளனர். அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இதில் அரசுக்கு சொந்தமான சில கட்டிடங்கள் சேதமடைந்தன. ஆத்திரமடைந்த சில மாணவர்கள் சிறிய தீ வைப்பு சம்பவங்களிலும் ஈடுபட்டனர். இதனிடையே இகுவாலா பகுதியில் உள்ள புதைக்குழி ஒன்றிலிருந்து 28 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
இத்தாலிக்கு சொந்தமான ஒரு கப்பல் தரத்தட்டி கவுந்துடுச்சுங்க. அந்த சமயத்துல பயணிகளை காப்பாத்தாம கப்பலோட கேப்டன் தான் மட்டும் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சில மாட்டிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்துட்டு அந்த கேப்டன் அந்த கான்ட்ரவர்சிக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது நான் தப்பிக்கல, எல்லாரையும் காப்பாத்திட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ அந்த விளக்கத்தை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. கோஸ்டா கன்கார்டியா கப்பல் விபத்தின் போது தான் பயணிகளை காப்பாற்ற முயலவில்லை என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது என அந்த கப்பலின் கேப்டன் கூறியுள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு இத்தாலியில் இருந்து புறப்பட்ட கோஸ்டா கன்கார்டியா என்ற உல்லாச சுற்றுலா கப்பல் கிகிலியோ என்ற தீவில் தரை தட்டி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 32 பயணிகள் உயிரிழந்தனர். விபத்தின் போது கப்பலின் கேப்டன் ஷெட்டினோ பயணிகளை காப்பாற்றுவதற்கு முன்பாகவே அவசரகால மீட்பு படகு மூலம் தப்பி ஓடியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தற்போது தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த ஷெட்டினோ பயணிகள் அனைவரையும் காப்பாற்றிய பிறகே தான் தப்பியதாக தெரிவித்துள்ளார். மேலும் கப்பலில் இருந்த அவசர கால கருவிகள் எதுவும் வேலை செய்யவில்லை என்றும் அதில் இருந்த ஊழியர்கள் அவசர நிலையை கையாள்வதற்கு போதிய அனுபவம் பெற்றிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுவாகவே வெளியில தப்பு செஞ்சா ஜெயில பிடிச்சி போடுவாங்க. ஆனா ஜெயிலே தப்பு செஞ்சா அவங்கள எங்கெங்க பிடிச்சி போடுறது? ஆமாங்க, அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம பிரேசில் நாட்டுல நடந்திருக்கு. பிரேசில் நாட்டுல ஒரு சிறைச்சாலையில இருக்கிற கைதிகள் எல்லாருமே அவங்களுக்கு வேண்டிய வசதி செய்ய சொல்லி போலீஸை கம்பல் பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ் அவங்களுக்கு செவி சாய்க்காதால அவங்கள பிடிச்சி உதைச்சு ரொம்பவே காயப்படுத்தி கொடுமைப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த கொடுமையான காட்சிகளை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. பிரேசில் நாட்டில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் அதிக வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்டனர். பரானா மாவட்டத்தில் உள்ள குவாப்புரா சிறைச்சாலையில் சுமார் 250 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அங்கு பாதுகாப்புக்கு இருந்த 12 போலீசாரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்தனர். சிறை காவலர்களை சிறைச்சாலை கட்டிடத்தின் கூரை பகுதிக்கு கொண்டு சென்ற கைதிகள் அவர்களை கடுமையாக தாக்கினர். கைகளை பின்னால் கட்டி வைத்து ஒரு காவலரை கட்டிடத்தின் மேல் பகுதியில் இருந்து தலைகீழாக தொங்கவிட்டனர். பல காவலர்களை கட்டிடத்தின் மேற்பகுதியில் இருந்து கீழே தள்ளிவிட்டனர். மற்றும் பல காவலர்கள் கைதிகளால் கம்பு மற்றும் கத்திகள் கொண்டு தாக்கப்பட்டனர். இதில் காயமடைந்த 6 காவலர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். சிறை காவலர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டதால் சிறை நிர்வாகம் சற்று நிம்மதியடைந்துள்ளது. ஆனாலும் சிறையில் பல வசதிகள் கேட்டு கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகளின் போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பொதுவாக எல்லா நாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி போட்டி போட்டு பண்ணுவாங்க. சைனாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு வந்தாலும் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ அப்படின்ற ஒரு ஆய்வு கூடத்தை அவங்க கட்டிட்டு வராங்க. ஸோ இந்த ஆய்வு கூடம் எப்படி உருவாக்குதுன்னு தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. சீனாவின் குவாங்டங் மாகாணத்தில் உள்ள டங்கன் நகரில் கட்டப்பட்டு வரும் நியூட்ரினோ ஆராய்ச்சி மையத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கடந்த புதன்கிழமையுடன் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள முக்கியமான கருவிகளை பொருத்தும் பணிகள் முடிவுற்றதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். 358 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் சீனாவில் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் சுமார் 600 விஞ்ஞானிகள் தங்கி பணியாற்றும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மையம் 2018ஆம் ஆண்டில் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளில் நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் அமைத்த முதல் நாடு என்ற பெயரை சீனா பெற உள்ளது. இதற்கு முன் இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளில் நியூட்ரினோ ஆராய்ச்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. என்ன நேயர்களே, இந்த வாரம் உலக திரை நிகழ்ச்சியில ரொம்பவே சுவாரஸ்யமான பல நிகழ்ச்சிகளை நாம பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's me, Varsha. Bye.